இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான காரியம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். அதில் ரொம்ப அழகான வசனம் இருக்கு. 1-2 வசனங்களை வாசிப்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி நாட்களின் ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க 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 சொல்லுங்க. கடைசி நாட்களின் ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? நீங்கள் கடைசி நாளில் நல்லா வாழணும், வருங்காலத்தில் நல்லா வாழணும், என்னுடைய காலம் கையில் இருக்கிறது, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை விட அது யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சகோதரிகள், சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்க நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? அண்ணே சொல்லுங்க. தம்பி யார்கிட்ட இருக்கு? தம்பி நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? யாங்கிட்ட இருக்கா? இல்லைங்க, பெத்தவங்க கிட்ட இருக்கு. என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட கிட்ட, பெத்தவங்க கிட்ட இருக்கு. நீ கடைசி நாளில் நல்லா இருக்கிறது, நல்லா இல்லாம போறது யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. தாய் தகப்பன் இடத்தில் இருக்கிறது, பெற்றோர்கள் இடத்தில் இருக்கிறது. என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, பெற்றோர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. உன் பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட, அது பெற்றோர் காமன் வேர்டு, பெத்தவங்க கிட்ட இருக்கு. உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் உங்ககிட்ட, என்கிட்ட இருக்குதுன்னு தனிமையாக சொல்ல முடியாது. பெற்றோர் கையில். என் பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்னிடத்தில், அது இங்கே சபைக்கு உதவாது, பெற்றோர்கள் கையில் இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தால் கடைசி நாளில் பலிக்கும். அப்போ உன்னுடைய வருங்காலம், கடைசி காலம் எப்படி இருக்கும் என்கிற ஜாதகத்தை இன்றைக்கு பார்க்க போறோம். என்ன சத்தமே இல்லையா? உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உம் பிரசன்னால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மன்னிடினே, நீருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு.
பரிசுத்த பிதாவே, உடைய சத்தம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உணர்வுக்குள்ளாக மாற்றுவதற்கு நீர் இங்கே பேசும். எல்லா தடைகள் மாறட்டும். பிள்ளைகளோடு கூட இடைப்படும் வார்த்தையை பொறுக்கலாம் என்று நினைக்கிற சத்துருனுடைய தந்திரமான யோசனைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். உடைய வசனம் மக்களை இன்னும் அழகான மனவாட்டியாக உருவாக்குவதற்கு ஆண்டவரே நீர் எங்களை உருக்க வேண்டும் என செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையும் உங்களுடைய வேதத்தை திறந்து படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாய்னா ஒரு அட்டவணை இங்கே இருக்கும். யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கடைசி நாட்களில் ரொம்ப அழகாய் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்கலாம். என்னோடு கூட வேத வசனத்தை, வேத புத்தகத்தை திறந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் சபையை அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். கவனிங்க, 3வது வசனம், ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன். 5வது வசனம், சிமியோன் அண்ட் லேவி. 8வது வசனம், யூதாவே. 13வது வசனம், செபுலோன். 14வது வசனம், இசக்கார். 16வது வசனம் தான். 19வது வசனம் காத். 20வது வசனம் 21வது வசனம் நப்தலி. 22வது வசனம் யோசேப்பு. 27வது வசனம் பென்ஜமீன் என்று 12 பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கிறார் தகப்பன். இதனுடைய கண்டினியூட்டியை நீங்கள் உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் போனால் மோசே, இங்க பாருங்க, இங்க 12 பிள்ளைகளாக இருக்கிறாங்க யாக்கோப்புக்கு. இவங்க யார் இப்போ? பிள்ளைகள். மோசே கிட்ட போகும்பொழுது இப்போ இவங்க பிள்ளைகள் அல்ல, கோத்திர பிதாக்களா மாறிட்டாங்க. வளர்ச்சி உங்களுக்கு புரியுதுங்களா? பிள்ளையா இருக்கிறோம், நாளைக்கு என்னவா வரான்? சந்ததிக்கு தகப்பனா மாறிடுறான். இப்போ எனக்கு சாம் பிள்ளை தான், ஆனால் இப்போ அவன் அப்பாவா மாறிட்டார். உங்களுக்கு புரியுதுங்களா? கோத்திர பிதாவா மாறியார். மோசேயினுடைய காலத்துக்கு போகும்பொழுது 33ஆம் அதிகாரம் இதே அட்டவணை இருக்கிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திறப்புங்கள். நான் படிக்கிறதெல்லாம் அங்க இருக்குதா பாருங்க. 6வது வசனம் இருக்கா? என்ன இருக்கு? ரூபன் இருக்கா? ஓகே. 7வது வசனம் என்ன இருக்கு? யூதாவை பற்றி இருக்கு. 8வது வசனம் லேவியை பற்றி இருக்கு. 9வது வசனம் அடுத்தது எத்தனாவது வசனம்? 12 யாரை பற்றி இருக்கு? 13 யாரை பற்றி இருக்கு? அப்புறம் தொடர்ந்து போங்களேன். அடுத்தது 18 செபுலோனை பற்றி இருக்கு. அடுத்தது இசக்கார் இருக்கு அதுலயே. ஓகே. 20வது வசனம் காத்தை குறித்து இருக்கிறது. அடுத்தது 22 தானை குறித்து இருக்கிறது. 23 நப்தலி குறித்து இருக்கிறது. 24 ஆசேரை குறித்து இருக்கிறது. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க வீட்டில் போய் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இங்க ஏதோ 6 ஆக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க கிரமமா இருக்கு. 12 பிள்ளைகள். யாக்கோப்பு கூப்பிடும்பொழுது எப்படி கூப்பிடுறாரு? ஃபர்ஸ்ட் பையன் ரூபன், செகண்ட் பையன் சிமியோன், 3வது பையன் லேவி, 4வது பையன் யூதா வா என்று அவர் கூப்பிடுகிறார். ஆனால் கோத்திர பிதாக்களுக்கு வரும்பொழுது கொஞ்சம் 6 ஆக்கா வருது. என்ன அங்கே 6 ஆக்கா வருதுன்னு நீங்கள் வேதத்தை திறந்து பார்த்துக்குங்க. பரிசுத்த ஆவியானவரை நாம் மயம்படுத்தோம். வேதத்தில் இந்த கோத்திர பிதாக்களினுடைய அட்டவணை 18 முறை வருகிறது. எத்தனை முறை? 18 தடவைகள் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் போனீங்கன்னா அங்கேயும் ஒரு அட்டவணை இருக்கிறது. 1,44,000 பேரை முத்திரிடும் பொழுது அங்கேயும் 4 பாக்ஸாக 3 கோத்திரங்களை கூப்பிட்டு அவர் முத்திரையிடுவார். ஆக எத்தனை முறை பட்டியல் இருக்கு? 18 முறை கோத்திர பிதாக்களின் பட்டியல் இருக்கிறது. இதில் நீங்கள் என்னோடு கூட 49ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன்.
நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். ம் தண்ணீரை போல தளம்பினவனே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடைமொழியை சொல்லுவார். இப்போ ரூபனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? இவன் தண்ணி ஊற்றினா நிற்குமா? என்ன பண்ணும்? தளன்னு ஓடுன்னு சொல்லுவாங்கள்ல. ரூபன் யார்? தண்ணீர். அவனுக்கு ஒரு டைட்டில் வச்சார் அவங்க அப்பா, ஒழுங்கற்று வாழ்பவன். எழுதிக்கிங்க, 12 பேர் சொல்ல போகிறேன். ரூபனுக்கு அவங்க அப்பா வச்ச பேர் என்னது? என்ன சத்தமே காணுமேங்க? ஒழுங்கற்றவன். ஐந்தாவது வசனம். சிமியோனும் லேவியும் கொலைகார பசங்க. சிமியோனும் லேவியனும், அதாவது அவங்க யாருன்னா கொடுமைக்காரர்கள், துடிதுடிக்க குத்தி போட்டவங்க. தீனாளுடைய சம்பவத்தில் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க? கொடுமையின் ரத்தத்தை குடித்தார்கள். அதனால் அவங்களுக்கு பேர் வச்சாரு, இவங்க கொடுமைவாதிங்கடா அவனுங்க, துணிச்சல்காரர்கள். 2வதுக்கு பேர் வச்சாரு, என்ன பேர் வச்சாரு? கொடுமைவாதி. 3வது யூதா. 9வது வசனம். யூதா பாலசிங்கம். அவனுக்கு பேர் வச்சார், நீ கிங்கடா, நீ சிங்கம். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடைமொழியா அப்பா கிட்ட இருக்கு. ஹலோ, பெத்தவனாக இருந்தாலும் பிள்ளைகளை எப்படி வச்சு பேர் கூப்பிடுறாங்க? ஏதோ ஒன்று வச்சு என்ன பண்ணுறான்? கூப்பிடுறான். அப்பனும் யாக்கோப்பும் அப்படி தான் வச்சு பேர் வச்சு கூப்பிடுறாரு. சிங்கண்ணா நீ, யூதா நீ சிங்கம். தொடர்ந்து என்னோடு செபுலோன். 13வது வசனம். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பவன். இவன் போர்ட்ரஸ்ட், அதாவது மீனவ நண்பன். நீ மீன் பிடிக்கிறவன். ஏன்னா உன்னுடைய வீடெல்லாம் எங்கே இருக்கு? சத்தமே இல்லைங்க. ஏசு கிறிஸ்து முத அங்கே தான் வந்தார். மத்தேயு 4:15 பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 16வது வசனம் படிச்சிட்டிங்களா? இப்போ அவர் நின்ன இடம் செபுலோன் தான். ஓகே, என்னோட கூட இசக்கார். 14வது வசனம். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற கூலிக்கார பாயல அடிமை. இந்த அடிமை வேலை செய்வதற்காகவே இவன் என் வயிற்றுல பிறந்துக்கிறான். நான் ஆளை பிறந்த ஆளுகை செய்யக்கூடிய மனிதன். ஆனால் என் வயிற்றுல யார் பிறந்துக்குது? ஒரு சிங்கம் பிறந்துக்குது, ஒரு கொடுமை பிறந்திருக்கு, ஒரு தண்ணீர் பிறந்திருக்குது, இன்னொன்று கழுதியும் பிறந்திருக்கு. போங்களேன், அப்புறம் அப்படி வாங்கலாம். தான் 16வது வசனம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி வருகிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிக்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல இருப்பான். பாம்பு இவன். தான் பாம்பு. ஒரே மனுஷன் வயிற்றுல பாம்புக்குது, சிங்கங்குது, கழுது இருக்கு. கவனிச்சுக்க. நிறைய பிள்ளைங்களை பெற்ற இப்படி தான். அந்த காலத்தில் பங்காளிக்காக பெற்று போட்டாங்க. டே அவனுக்கு 10 எனக்கு 15டா. எதிரியை சமாளிக்கிறதுக்காக பிள்ளைகளை பெற்றாங்க. இன்னைக்கு எதிரியே தெரியல மக்களுக்கு, அதனால ஒன்னோடு நிற்கிறாங்க. கஷ்டம். நண்பர்களே, தொடர்ந்து என்னோடு கூட காத். 19வது வசனம். காத் என்பவன் இராணுவ கூட்டம் பாய்ந்து விடும். இவனுக்கு எந்த அடைமொழியும் கொடுக்கல. இவன் போராட பிறந்தவன், போராடுகிறவன். ஆசேர் 20வது வசனம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஐக்கியம். ஆசேர் ஐக்கியத்தை பற்றி சொல்லுகிறார். 21வது வசனம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். விடுதலை பெற்ற பெண்மான், இன்ப சுதந்திர வானத்தில் சிறகடித்து பறக்கும் மான். மான் கூட இருக்கு அவர் வயிற்றுல. இது யார்? இப்போ இது நப்தலி மான். யோசேப்பு 22வது வசனம். யோசேப்பு கனி தரும் செடி, பழத்தோட்டம். யோசேப்பு யாரா? அப்பா கார்டன் லைஃப், சொர்க்க வாழ்க்கை. யாருங்க? என்ன சத்தமே காணோம். சொர்க்க வாழ்க்கை யார் வாழுறது? யோசேப்பு. கடைசி அவன் தம்பி ஒருத்தர் இருக்காரு, பெஞ்சமின்.
அவரை பற்றி 27வது வசனம் என்ன சொல்லுது? பென்யமீன் பீறுகிற ஓனாய். ஓனாய் கொள்ள நெறி கூட இங்கே இருக்கு. ஒரே குடும்பத்தில் எத்தனை சேட்டை, எத்தனை குணங்கள், எத்தனை குணாதிசயம். நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்குள்ளே இப்படி தான் புதஞ்சு கிடக்கிறாங்க. எப்படியோ இறைவனுடைய நாம மகிமைப்படட்டும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் நான் கவலைப்படல. ரீவைண்ட் பண்ணுங்க, யூடியூப்பில் போய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஏதோ டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்குள்ள. நீ நிமிர்ற வரையும் நான் நிமிர்ற மாதிரி இல்லை. ஆன்லைனில் இருக்கிறவங்க சிமியோனும் லேவியும் கொடுமைவாதிகள்னு சொல்லிட்டேனே, அதில் 2 ஒன்றா வந்துடும். சிமியோனும் லேவியன். ரொம்ப அற்புதமான செய்தி. இங்கே பாருங்க விசுவாசிகளை, இங்கே பாருங்க, கவனிக்கிறீங்களா? எதுவுமே இல்லையே. நானும் உங்களை சீக்கிரம் போனேன்னு டேவிட் பிரதரனுடைய அந்த ஆராதனை ஜெப நேரத்தையும் கட் பண்ணிட்டேன். ஜான் சாட்சி சொல்கிறேன்னாரு, அதையும் கட் பண்ணிட்டேன். உங்களை சீக்கிரம் விட்டுணும். இன்றைக்கி திருவிருந்த ஆராதனை. எனக்கு இது முடிச்ச உடனே ப்ராக்டிஸ் இருக்குது. திரும்ப ஈவினிங் 6 o'clock எனக்கு கம்யூனியன் பிரான்ச்சில் இருக்குது. கண்டினியூவாக நைட்டு 10 மணி வரை எனக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்காக உழைக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார். எனக்கு மட்டும் இல்லை, என்னோடு இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் பலன் கொடுத்துருக்கிறார். ஆகவே நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனிங்க. பிள்ளைகளாக இருந்தவர்கள் கோத்திர பிதாக்களாக போகிறாங்க. கவனிங்க, நான் கொஞ்சம் அடுத்த லேயருக்கு போகலான்னு இருக்கிறேன். அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். யாக்கோப்பு மனித கடமையை நிறைவேற்றுறார். ஒரு அப்பனுக்கு பிள்ளை பிறந்தால் கண்டிப்பாக அப்பா கிட்டேருந்து என்ன வரும்? நன்மையும் வரும், தீமையும் வரும். எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாருன்னு இப்போ எனக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா ஒரு விசுவாசி, பரலோகத்தில் இருக்கலாம் என்று நான் சொல்லுவேன். ஆனால் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, எங்கள் அப்பா செத்து எங்கே இருக்கிறாரோ தெரியலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா என்னென்ன சொல்லிட்டு போனாரோ அப்படியே நிறைவேறி போச்சு. படித்தாங்க படிக்கல அதெல்லாம் செகண்டரி. பெற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அது அப்படியே நடக்கும். சத்தமே காணுமே. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே, ஆன்லைனில் இருக்கக்கூடிய என் அன்பு இளைஞர்களே, வாலிபர்களே, உங்கள் அப்பாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உன் வாழ்க்கையில் இப்பல்ல கடைசி நாளில் பலிக்கும். இப்போ தெரியாது, ஏன்னா இப்போ உனக்கு பணம் இருக்குது, பலன் இருக்குது, திறமை இருக்குது, சகலமும் இருக்குது. ஒரு நாள் உனக்கு அப்பா மாதிரி ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆசீர்வதிக்க உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ யாக்கோப்பு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடைசி காலத்தில் பிள்ளைகளுக்கு கடைசி நாளில் என்ன வரப்போகிறது என்று ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம். இப்பொழுது அப்பா ஆசீர்வதித்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்கள் கிராஸ் ஆகுது. எத்தனை வருஷம்? 500 வருஷம். 450 வருஷம் எங்கே இருக்காங்க? அங்கே அடிமையாக இருக்கிறாங்க. இங்கே ஒரு 50 வருஷம் இவங்க எகிப்தில் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும்? ஒரு 500 வருஷம் ப்ளஸ் ஒரு 40 வருஷம். மோசே 33ஆம் அதிகாரம் உபாமத்துக்கு போகும்போது அங்கே ஒரு 40 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 550 வருஷங்கள் இருக்கலாம் ஏறக்குறைய. இந்த 550 வருஷங்கள் கடைசி அந்த 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 மக்களுடைய நிலைமையை கடைசியில் பார்க்கும்போது அப்பா மனித நேய கடமையை என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் அங்கே கர்த்தரின் ஆசீர்வாதமாக மாறி போனது. 33ஆம் அதிகாரம் வரும்பொழுது இதே பேர் தான், ஆனால் அவர்கள் இல்லை, அவர்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. எந்த பேர் வச்சுன்னு இருக்காங்க? நீங்கள் எங்கே போனாலும் இனிஷியல் மாறுமா? எஸ் சாமி மேனல் தான், எஸ் சாம்ரே பிஸ்டோஸ் தான், எஸ் செல்வி சாம்சன் தான் வரும். இனிஷியல் மாற்றவே முடியாது நண்பா. நீ யார் வயிற்றில் பிறந்த? நீங்கள் 100 வருஷம் கழித்து உங்களுடைய பட்டாவை எடுத்துகிட்டு போங்க. தாய் பத்திரன்னு ஒன்று இருக்கும், அதில் என்ன இருக்கும்? செங்கன் மகனாகிய ஏழ்மலை மகன் சம்பத்துடைய, அப்படி தான் வரும். எங்கேருந்து ஆரம்பிக்குது? எங்கள் தாத்தன் பேர் செங்கன். அதனால் அந்த தாத்தன் பேரோடு தான் ஆரம்பிக்குமே ஒழிய ஏழ்மலை பையனும் ஆரம்பிக்காது. எங்கேருந்து ஆரம்பிக்கும்? கோத்திரம். எந்த கோத்திரம்? இப்போ யாக்கோப்பு அவர் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு வாசிக்கலாம். முதல் 1-2 வசனத்தை வாசித்துட்டு நம்ம போகலாம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன்.
யாக்கோபின் குமாரரே, ம். கூடி வந்து கேளுங்கள், ம். உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். இங்க பாருங்களேன், கூடி வந்து கேளுங்கள். முதல் வசனத்திலும் பார்த்தோமா, கூடி வாருங்கள், கூடி வருகிற நீங்கள் கூடி வந்து கேளுங்கள். இப்பொழுது அடுத்தது இஸ்ரவேலுக்கு உங்கள் தகப்பனாகிய, நான் சொல்கிறேன், இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். வாலிப பிள்ளைகள், அப்பா அம்மா உனக்கு நல்லதோ கெட்டதோ எதை சொன்னாலும் கேளு மக்களை, அது உனக்கு வருங்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். சத்தமே காணுமே. நான் பிஸ்டோஸுக்கு இன்றைக்கி சங்கீதம் சொல்ல முடியுது சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், எப்படி நானும் ஆக்ஷன் கொடுத்தாரு. உனக்கு சோறு விட்டு கொடுக்கும்போது நீ எது மாறு ஊத்துற எனக்கு சொல்லலடா. உனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு வேணான்னு நீ சொல்லலடா. உனக்கு புல்லட்டு ஓட்ட கற்றுக் கொடுத்தனே அப்போது வேணான்னு சொல்லடா. இப்போ நான் உனக்கு பிரசங்கத்தை சொல்லி கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல என்னன்னா நல்லா இருக்காதரான்னு போயிட்டான். எப்படி இருக்கு? ஏன்னா நான் வளர்த்தவன். இப்போ அடுத்தது இன்னொரு 6 மாதத்தில் அவனுக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுப்பேன். அதெல்லாம் ஜாலி. இது ஹோலிடா. அது ஜாலியானால் இது ஹாலி. லைஃப்பை ஜாலியாக ட்ரைவ் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், ஆசீர்வாதத்தின் துவக்கமே சொற்பேச்சை கேளுங்கப்பா. 3 பேர் இருக்கிறோம். நீ பார்க்காத தெய்வம் வார்த்தையா இருக்கிறார். புரியாது, நாங்கள் சொல்கிறோம், கேட்டுக்கோ. 1. 2வது ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு தேவ மனுஷன், அவங்ககிட்ட கேளு. 3வது பெத்தவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. பெத்தவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, என்கிட்ட கேளு. என்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, உபவாசம் இருந்து கேளு, வசனம் புரியும் உனக்கு. 3 பேர் இருக்கிறோம். உன்னுடைய திருமணம், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியலையா, என்ன பண்ணணும்னு சொல்லி ஒன்று என்கிட்ட கேளு, இல்லை பெற்றவங்கிட்ட கேளு. அப்படி இல்லைன்னா கர்த்தர்கிட்ட காத்துரு. அவர் அழகாக லைன் பண்ணுவார். ஏன்னா ஒரு நோக்கத்துக்காக படைத்தவர். நாங்கள் பெற்ற பிறகு தான் இதுக்காக தான் இவன் பிறந்திருப்பான்னு நாங்கள் சொல்லுவோம். அன்பு நண்பர்களே, புரிஞ்சுக்கிங்க. அப்போது தகப்பனானவன் 12 பிள்ளைகளை கூப்பிட்டு உலக பிரகாரமாய் மனித கடமையின் ஆசீர்வாதத்தை செய்து முடித்தார். அது அப்படியே அவர்களுக்கு பலித்தது. 550 வருடம் கழித்து இப்பொழுது 33ஆம் அதிகாரம் என்னோடு கூட உபாகமத்துக்கு போங்க. எத்தனை வருஷம் சொல்லுங்க? இதுதான் தாய்ப்பத்திரம். அவன் அப்பன் எப்படி ஆசீர்வதித்தானோ அப்படியே அந்த ஆசீர்வாதம் கழுத, பாம்பு எல்லாம் இங்கேயும் இருக்கு. அப்படியேங்க. நீங்கள் என்னாமும் 6ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இந்த 4 திசைக்கும் கொடிகள் கொடுப்பாங்க. அது அப்படியே இருக்கும். இந்த சிங்க கொடி, கழுத கொடி, மீன் கொடி அப்படியே இருக்கும். யார் ஆசீர்வச்சது? மோசே இல்லைப்பா, அப்பா ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனக்கு அதெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு நீங்கள் வேதத்தின் மகத்துவத்தை படித்தா மட்டும்தான் மணிக்கணக்காக உட்காந்து இதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய முடியும். இதெல்லாம் ஆராய்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ கேட்பதோ செய்தி. இந்த செய்திக்கு ஆராய்ச்சி எல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா ஒரு வார்த்தை தான் உங்கள்கிட்ட தேவைப்படும் இப்போ. ஓகே நண்பர்களே, அதனால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் அப்பா மனம் நொந்து சொல்லுகிற வார்த்தை பழிச்சிடும். அப்பா சந்தோஷமாக பேசுகிற வார்த்தையும் பழிக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், கையெழுத்து கும்பிடுறேன், அப்பாவுக்கு அம்மாவுக்கு எதிர்த்து எந்த காரியத்தையும் செய்யாதே. இப்போ நான் சொல்கிறேன், அது உன்னுடைய வாழ்க்கைக்கு 550 6000 வருஷம் போயிட்டோம், அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீ எதை சுமந்துன்னு வர? இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்தால் ஒழிய, இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்தால் ஒழிய அவர்கள் கூறின நன்மையும் தீமையும் போகாது. எப்போ போகும்? மன்னிப்பு கேட்டு கதறி நாம் மறுரூபம் அடைந்தால் அந்த சாபம் போகும், நன்மை உன்னை தொடரும். ப்ளீஸ் தயவு செய்து கண்ணுக்கு இன்பமானவையை பார்த்துக்கிட்டு சாபம் பெற்ற லோத்து ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு பிடிச்சது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் போகிறேன், முடிவு சாபம். பெற்றவங்களுக்கு தெரியும், உனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்த்த பெற்றவங்களுக்கு தெரியும் உன்னை கட்டி கொடுக்க.
நான் திரும்ப திரும்ப பெற்றவங்களுக்கு சொல்கிறேன், 20 வயசு ஆயிடுச்சா பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாரு, வச்சிருக்காத வீட்டில் பிரச்சனை. அவள் 13-14 வயசுலேருந்து வெம்பி 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 வேதனையில் இருப்பா, உனக்கு தெரியாது. அதனால தான் தாய்மார்களுக்கு புரியணும் பெண்களுடைய சைக்காலஜி. என் பொண்ணு காலேஜ் போட்டோம், என் பெண்ணு வேலைக்கு போட்டோம், எல்லாம் இருக்கட்டும், முதலாவது அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். பரிசுத்தத்தில் குலைச்சல் வராதபடி பார்த்துக்கங்க. என்னோட கூட ஒரு ஆம்பளை பிள்ளையை பற்றி கவலையே வேண்டாம். ஏன்னா நான் நம்புகிறேன் என்ன மாதிரி ஆண்கள் இருப்பாங்கன்னு. நான் சத்தமே காணுமே, சத்தமே இல்லை. ஏய் சகோதரர்களே சகோதரிகளே, இப்பொழுது 550 வருஷம் கழித்து 33ஆம் அதிகாரம் இப்போ என்னோடு கூட வரீங்களா? 3வது வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். எப்படி? எங்கேருந்து ஆரம்பிச்சது? நீ ஏம்மா இப்படி பார்க்குற? என்ன பெரிய வலையை போட்டு உள்ள விரால் மீனெல்லாம் பிடிச்சி போட்டுன்னு பார்க்குறியா? இல்லை இல்லை, சாரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இடைப்படட்டும். இப்போ சிலருக்கு ஒரு பெரிய கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டு எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை, எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலையே, அவங்க ஒரு விக்கிரக ஆராதனையில் போயிட்டு கல்யாணம் பண்ண சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அங்கே தான் இருக்குது சிலுவையும் ஊழிய காரணம். அங்கே வந்து பேசு, நாங்கள் உன்னை அந்த வலையிலிருந்து வெளியே கொண்டு வரோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு கடமை பெற்றவங்களுக்கு உண்டு. என்னோட கூட இப்போ 33ஆம் அதிகாரம் எல்லோரும் எடுத்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டிங்களா? நான் தான் எடுக்கலை, அதனால தான் தடுமாறிக்கிட்டே இருக்கிறேன். ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு மக்களே, அதனால் சபையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கூடி வாருங்கள், செவி கொடுங்கள். போதும், அட்டண்டன்ஸ் மட்டும் ஆப்சண்ட் ஆகாதீங்க, கூடி வாருங்கள். அடுத்தது போதும். டாக்டர் கிட்ட போகிறீங்களா? செவி கொடுங்கள். 8 மணிக்கெல்லாம் மாத்திரை போட்டுரு, போடுற 10 மணிக்கு ப்ளீஸ் வேணாம். வாங்க 33ஆம் அதிகாரம். தேவனுடைய மனுஷன் ஆகிய மோசே தன் மரணமடைய முன்னே இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதித்த 550 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோப்பு தம் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இப்பொழுது பிள்ளைகள் என்ன நிலைக்கு வந்துட்டாங்க? இப்போ பிள்ளைகள் எல்லாம் அவங்க என்ன ஆயிட்டாங்க பாருங்க. என்னோட கூட 2வது வசனம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து. இது 3 அற்புதமான மலைகள். இதை ஒரு நாளைக்கு பேசுவேன், நான் பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியுது? 3 நான் பேசிட்டேன் தம்பி. 1032 என்னோடு கூட சீனாயிலிருந்து எழுந்து சேயிலிருந்து உதயமாகி பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து. எத்தனை பேருக்கு நான் பேசிட்டேன் இந்த 3 மலைகளையும்? செல்வி, வெரி குட். அதனால தான் நீ மலையாகிற. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, சூப்பர். இங்க பிரசங்கியாரெல்லாம் இருக்கிறாங்க, அடுத்தது அவங்க போயிட்டு இதில் கை வச்சிருவாங்க. இந்த இதில் புதையல் இருக்குது, இதில் பயங்கரமான புதையல். அந்த 3 மலையெல்லாம் என்ன காணு தம்பி? தேவா தேவா என்னை ஆசீர்வதியும். நான் மேலே இருக்கிறேன், ஓகே, நான் மேலே இருக்கிறேன். சீமன் இருக்க இறங்க மாட்டேன் அந்த காடு. ஓகே, 2வது வசனம். பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு. நீங்கள் இங்கே பாருங்களா, எத்தனை ஆயிரம்? 10,000 பரிசுத்தவான்கள். நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிங்கன்னா 10,000 இருக்காது, 1000 கூட இருக்காது, 100 கூட இருக்காது, 10 கூட இருக்காது. ஆனால் அவரோடு கூட எவ்வளோ பேர் இருக்காங்களா? ஹலோ, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அங்கே? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த 12 பேரை தேட்டுறதுக்குள்ளே மோசேவுக்கு மூக்குலையும் வாயில் என்ன வந்துடுச்சு? ரத்தம் வந்துடுச்சு. பூமியை சீர்படுத்தி இந்த 12 சீசலை உருவாக்கத்துக்குள்ளே இயேசுவுக்கு ரத்த தமணியெல்லாம் வெடிச்சே போச்சு. ஆனால் இங்கே ஆண்டவரோடு கூட யார் இருக்கிறாங்கடா? மூஞ்ச பாரு, யாக்கோப்பு பிள்ளையா நீ? இங்கே பார், என்னோடு யார் இருக்கிறான்? பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. தங்கச்சி, தம்பி, சபைக்கு அட்டெண்டன்ஸ் போட வராதே,
சபைக்கு பேருக்காகிலும் வராதே, பேருக்காகிலும் ஞானஸ்நானம் எடுக்காதே. பரிசுத்தவான்களை பார், அவரோடு கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு காட்டுறாரு, நீ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற, 550 வருஷம் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவனே பேர் வச்சான். நீ தண்ணி, நீ பன்னி, நீ மாடு, நீ கழுத, நீ பாம்பு, இன்னும் பேர் வாங்கிட்டு வந்து இப்போவும் இந்த நிலையில் இருக்கிறீங்களே. என்னோடு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? அவரோடு கூட இருக்கிறவர்கள். தம்பி கார் கூட கம்பன். தேவா என்னை ஆசீர்வதி, எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். என் தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். இஸ்ரவேலே, நீ யாரை பார்த்து நட? பரிசுத்தவான்களை பார்த்து நட. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை அல்ல, இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்க மோசே எழும்பும் பொழுது, மோசே அல்ல, மோசேயோடு கர்த்தர் எழும்பி நிற்கிறார். ஊழியர்களே, உன் வெறுமையான கரத்தோடு நீ ஊழியக்காரன் அல்ல, கர்த்தர் உன் கரத்தோடு இணைகிறார். உன் வாயோடு கர்த்தர் இணைகிறார், உன் கண்களோடு கர்த்தர் இணைகிறார், உன்னுடைய சரீரத்தோடு கர்த்தர் இணைகிறார். வெறுமையான ஊழியம், வெறுமையான பேச்சு, வெறுமையான காலங்களாய் வீணாய் போயிடும். அதனால் ஊழியர்கள் தயவு செய்து, மோசே ஜனத்தை ஆசீர்வதிக்க எழும்பும்போது கர்த்தரும் பரிசுத்தவான்களும் மூவரும் சேர்ந்து ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். அப்படி அந்த சீனை பார்க்கும் பொழுது 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார் கர்த்தர். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அல்லேலூயா. ஊழியர்களுக்கு கீழ்ப்படிதல் தான் உணவு. ஊழியர்களுக்கு வார்த்தையினால் போதனை அடைவது தான் ஊழியம். இந்த ஃபர்ஸ்ட் அவங்க கீழ்ப்படியணும். ஊழியக்காரங்க ஞாபகம் இருக்கட்டும், நீ கீழ்ப்படிஞ்ச. அதான் என் பையனை கேட்டேன், நடிக்க போறியா பேச போறியா? உண்மை அதுதான். நடிப்பெல்லாம் வேஸ்ட்டு. நீ அனுபவிச்சியா? அவர் ஒரு 3 டாபிக் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து நின்னார் நைட்டு. அப்படியா? நல்லா தான் இருக்குது. இதில் உன்னுடைய அனுபவம் என்னன்னு கேட்டேன். அப்புறம் இந்த அம்மா பைபிள் படிக்க வந்தாங்களே, அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த 8 வசனத்தை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த அம்மா ஒரு 5 மணி நேரம் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 8 வசனத்துக்கு. மெய்யாகவே பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறார்கள். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோப்பின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. அப்போது இங்கே பாருங்கள், பிள்ளைகளுக்கு அப்பாவினுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இப்பொழுது உபாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது தேவ திட்டத்தின் ஆசீர்வாதமாக மாறி போனது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அது வளர்ந்து பெருகும் பொழுது அது என்னவாகுது? உன்னுடைய அப்பா அம்மா ஆசீர்வாதத்தை உன்னை வளர்க்கும் பொழுது அது தேவ திட்டமாக மாறுகிறது. என்ன புரியுதா இல்லையா? என்ன திட்டம்? ஆமா, நீ படிச்சது தேவ திட்டம். ஆமாம், இப்போ நீ வேலை செய்கிறது தேவனுடைய திட்டம். நீ ஆட்டோ ஓட்டுறது, நீ கார் ஓட்டுறது, நீ இன்ஜினியர், நீ ஒரு கலெக்டர், நீ ஒரு டீச்சர், நீங்கள் ஒரு டிசைனர், நீங்கள் ஏதோ எனிபடி, நீ ஒரு மியூசிஷியன், நீங்கள் ஒரு மேனேஜர், நீங்கள் ஒரு முதலாளி. ஆம், அப்பா அம்மா வளர்த்த வளர்ப்பு இப்போ தேவ திட்டமாக மாறிப்போனது. அப்போ மோசே ஆசீர்வதிக்கும் பொழுது அது தேவ திட்டமாக மாறிப்போனது. யாக்கோப்பு ஆசீர்வதிக்கும் பொழுது அது மனிதனுடைய கடமையாக இருந்தது. அப்போ தெரியாது என் பிள்ளைங்க என்ன ஆக போகிறாங்கன்னு. அவன் வாழ்க்கையை பார்த்து நீ பாம்புடா, நீ சிங்கண்டா, நீ தோட்டண்டான்னாரு. ஆனால் அதுவே இங்கே என்னவா மாறுது?
தேவ திட்டமாக மாறி போனது. ஹல்லேலூயா. மகனே மகளே, எத்தனை வருஷம் நீ விசுவாசி என்ற பெயரில் இருக்க போகிற? உன்னுடைய வளர்ச்சியின் நோக்கம் திட்டம் தெரியலையா? இப்போ இந்த கேம்ப் எவ்வளோ செலவு பண்ணுதுன்னா 7 லட்சம் செலவு பண்ணுறோம் 700 கிலோமீட்டர் தாண்டி போகிறதுக்கு. ஏன் இவ்வளோ செலவு? ஏன் இத்தனை பிரயாசம்? கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்து ஆரம்பித்த இந்த பிரயாசம் இப்பொழுது 5வது மாதத்தை நிறைவேறுது. ஒரு நாள் கல்யாணத்துக்கு 3 மாதம் நீங்கள் அட்ராமேளம் கற்றாத்தாளின்ற. எத்தனை நாள் கல்யாணம்? எத்தனை மாதம்? நோட்டீஸ் அடி, அங்கே போ, இதை பாரு, பட்டு போட வாங்கு, காஞ்சிபுரத்துக்கு போறியா, மதர்ஷா போறியா, சரவணா போறியா, ரவுண்டானா போறியா, என்னென்ன பேசுகிறோம். ஒரு நாள் கல்யாணத்துக்கு. எனக்கு 4 நாள் கல்யாணத்துக்கு 5 மாதம் தேவைப்படியா? கையும் தட்ட மாட்டீங்க, ஆமேன்னு இல்லை. நீ பட்ட பாடியான்றீங்களா? ஒரு சாதாரண மனிதனாக இஸ்ரேல் கோத்திரம் ஆரம்பித்தது இப்பொழுது தேவனுடைய பரிசுத்தவான்களாக உருமாறுகிறது. சபையே, என்ன வளர்ச்சி! இப்பொழுது யாக்கோப்பினுடைய பார்வையில் பிள்ளைகள் சாதாரண மனிதனாக இருந்தார்கள். இப்பொழுது மோசேயினுடைய பார்வையில் இப்பொழுது அந்த 12 கோத்திர பிதாக்கள் பரிசுத்தவான்களாக மாறி. இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இஸ்ரேலுக்கு வரும்பொழுது யாக்கோப்பு இல்லை. சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாருன்னு நம்புகிறேன். சத்தமே இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஏன் இங்கே நிற்கிறேன்னா, மூத்த மகன் இருக்கிறான் பாரு, என்ன பேர் அவன் பேர்? அவனை பார்த்து ஒன்று சொன்னார், நீ தண்ணீரை போல தழும்பினவன்டா. ரூபனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போய் சேர்ந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? 24வது வசனம். இப்பொழுது 49ஆம் அதிகாரம் 24வது வசனம் ஆதியாகமம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால். 4வது வசனம் வாசித்துட்டு போங்க. தண்ணீரை போல தளம்பினவனே. தண்ணீரை போல என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறது கிடையாது, மனசே ஸ்திரமாகவே இருக்கிறது கிடையாது, தடுமாற்றம் தான். நீங்கள் பேசுங்க பாஸ்டர், எவ்வளோ நேரம் பேசுங்க? இன்னும் 10 நிமிஷம் பேசுவீங்க, பேசுங்க. அப்படி கொஞ்சம் காதை கையை மூடிக்கின்னு அமைதியாக இருக்கிறது. உனக்கு தான் பேசுகிறேன் அவளை, உன் வீட்டு ஆசீர்வாதத்துக்கு தான் பேசுகிறேன். இன்றைக்கி தலைப்பை நான் கொடுக்கல. ஆசீர்வாதம் தங்கும் வாழ்வு. ஆன்லைனில் இருக்கக்கூடிய என் அன்பு மகளே, குழந்தையை பராமரிக்கும் என் அன்பு மகனே, ஆசீர்வாதம் தங்கும் வாழ்வு. அப்போ ஆசீர்வாதம் யாருக்கிட்ட தங்குது? பெற்றோருடைய பேச்சை கேளுங்க. பெற்றோர் எதை வச்சு ஆசீர்வதிக்கிறாங்க? நீங்கள் வாழும் வாழ்க்கை வச்சுதான். யோசேப்பை பார்த்து தோட்டம்னாரு, தோட்டம் மட்டும் இல்லை, யோசேப்பை நோட்டமிட்டார், சிறைச்சாலையில் நோட்டமிட்டார், போத்திபா வீட்டில் நோட்டமிட்டார், அரண்மனையில் நோட்டமிட்டார். ஆகவே அந்த நோட்டத்தில் அவன் கட்டுப்பாட்டாக இருந்ததனால்தான் நோட்டட் யூ ஆர் எ கார்டன். நிம்மதிடா. இப்போ 4வது வசனம். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். நீ மேன்மை அடைய மாட்டாய். நீ முதல்ல பிறந்தவன் தான். உன் மேன்மை எங்க போகுது? இப்போ 24வது வசனம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இப்போது பிறப்பு உரிமை இங்க பாருங்க. இந்த சேஷ்ட புத்திரபாக இருக்குல்ல, அது யோசேப்புக்கு போய் சேர்ந்து போச்சு. வில் உறுதியாக இருந்தது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள். ரூபனுடைய பிறப்புரிமை யோசேப்புக்கு போச்சு. குடும்ப பொறுப்பு, தலைமை. குடும்ப பொறுப்பு யாருக்கு தான் போய் சேரும்? அண்ணே சொல்ல, குடும்ப பொறுப்பு யாருக்கு போய் சேரும்? மூத்த பையன் தானே, அவனுக்கு தான் போய் சேரும். ஆனால் ரூபனுக்கு போய் சேரல, சிங்கத்துக்கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஹல்லேலூயா. யார் அந்த சிங்கம்? யூதா. அவங்க எங்கடா தடைப்பட்டுச்சுன்னா பாரேஸ்கிட்ட தடைப்பட்டுச்சு. தடையை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தாயா. இந்த யூதாவை பாருங்க, எங்கே யூதாவை பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தடை இருக்கும். தடையை மேற்கொண்டு வருகிறவன் தான் தலைமை பொறுப்பே இருப்பான். சும்மா அப்படியே டேகை மாட்டிக்கிட்டு அப்படியே கிரீடை மாட்டிக்கிட்டு வரவன் தலைமை இல்லை, தடைகளை உடைச்சி வரவன் தான் தலைமை.
அல்லேலூயா. அப்போ யூதானால என்னதான்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. தடைகளை கர்த்தர் மாற்றி தருவார். எங்கே துதி உண்டோ அங்கே தடை உடையும். பயத்தின் நடுவே ஸ்தோத்திரம், கலக்கத்தின் நடுவே ஸ்தோத்திரம், வியாதியின் நடுவே ஸ்தோத்திரம், தோல்வியின் நடுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணி தடை உடையும். ஏன்னா நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன். இந்த ரட்சிப்பு மனிதனால் வரல தம்பி. இப்பொழுது தான் இவர் எல்கேஜி ஆரம்பிச்சிருப்ப, இப்பொழுது தான் ஒரு இன்ஜினியரிங் ஆரம்பிச்சு, இப்போ தான் நீ ஏரோநாட்டிக் ஆரம்பிச்சிருப்ப, இப்பொழுது தான் நீங்கள் ஒரு பிஃபார்மோ அல்லது டிஃபார்மோ ஒன்று ஆரம்பிச்சிருப்ப. இந்த ஆசீர்வாதம் தேவ திட்டமாக மாறட்டும். அப்போ பிறப்புரிமை யோசேப்புக்கு போச்சு, குடும்ப பொறுப்பு யூதாவுக்கு போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்லுவேன், வாசிங்க 8வது வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. எல்லா சகோதரனுடைய புகழ்ச்சியும் உனக்கு வந்து சேர்ந்துருண்டா. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். உன் முன் பணிவார்கள். ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த வார்த்தை. உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். அவ்வளோதான். இந்த யூதாவுக்கு முன்னாடி உன் தகப்பனுடைய புத்திரர் அத்தனை பேர் என்ன பண்ணுவான்? பணிவான். இன்ன வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அட்டவணைக்கு நீங்கள் போகும் பொழுது தானும் இல்லை எப்பிராயிமும் இல்லை அங்கே. இதற்கு பதில் லேவியும் யோசேப்பும் அங்கே சேருகிறார்கள். லேவியும் இங்கே பாருங்க, இது 3வது கட்டம். இங்கே பாருங்க, அதோ தம்பிமார்களே, உலக பிரகாரமான யாக்கோப்பின் பிள்ளைகள், தேவ திட்டமான பரிசுத்தவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போகிறோம், 3வது அட்டவணைக்கு போகிறோம். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம் திரும்ப இந்த அட்டவணை ரீகரெக்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. ஏய் மக்களே, இங்கே பாருங்க, சபையோடு உன் கதை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு பெரிய ரட்சிப்பை நீங்கள் பரலோகத்தில் பார்ப்பீங்க. ஓ இங்கே பாருங்க, விசுவாசி ஆரம்பிக்கிறீங்க, ஊழியக்காரா மாறுறீங்க. ஊழியக்காரனாய் ஆன பிறகு உங்களுடைய வம்சம் ரீகரெக்ட் பண்ணப்படும். இதோட அட்டவணை முடிஞ்சிடலுங்க. வெறும் 49 ஆதியாமத்தோடு முடியல, 33ஓடு முடியல. திரும்ப ஒரு அட்டவணை வருது 7ஆம் அதிகாரத்தில். அது ரீகரெக்ட் பண்ணப்படும். ஞாபகம் இருக்கட்டும். அதலாகிலும் உன் பெயர் இருக்கிறபடி வாழ்ந்துக்குங்க. இப்பொழுது இங்கே பாருங்க, இந்த ரீகரெக்ட் பண்ணக்கூடிய நாள் இன்னும் வரல. அதுக்கு கூட ஒரு 550 வருஷம் கணக்கு போட்டுட்டுங்க. ஆயிரங்கள் ஆயிரங்கள் ஆயிரமான வருடங்கள் இன்னும் இருக்கிறது உன்னுடைய அட்டவணை ஃபில் பண்ணுவதற்கு, உன்னுடைய வாழ்க்கையை ஃபில் பண்ணுவதற்கு. அப்படியான நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைச்சு வாழணும் பாருங்க. அதனால என் அன்பு மக்களே, இப்பொழுது 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 7வது வசனம். சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆக்சுவலாக கோத்திரங்களில் லேவி வரமாட்டாங்க, ஆனால் இங்கே லேவி வந்துட்டாங்க. என் அன்பு மகளே மகன், இங்கே பாருங்களேன், லேவி எப்படி வராங்கன்னா, என்றைக்கு அந்த பேலையாமனுடைய தந்திரத்தினாலே அங்கே மக்கள் விழும் பொழுது ஈட்டியினால் வேசித்தனம் பண்ணுகிறவர்களை குத்தி போட்டு வைராக்கியம் பாராட்டின அந்த லேவியன் அங்கே உரிமை பாராட்டினபடினால் கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் லேவியனை கூட வைத்து கொண்டார். தான் ஒன்று கோத்திரம் இருக்கு. தான் என்ன பேர் வச்சாரங்கப்பா? பயங்கர கோபக்காரன், பாம்பு. வாழ மாட்டோமா? வாழ மாட்டேன். உன் கோபம் உன்னை வாழ வைக்காது நண்பா. உன் கோபம் உன்னை ஞாபகம் இருக்கட்டும். இப்பொழுது பரலோகத்துக்கு போகும் பொழுது தானும் இல்லை, முத்திரை போடுறதுல தானும் இல்லை. 8வது வசனம். செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஸ்தோத்திரம். தான் இல்லை. ஏன்னா தான் அந்தி கிறிஸ்து அந்த கோத்திரத்தில் தான் எழும்ப போகிறான். மகனே மகளே, என்னுடைய உச்சம், என்னுடைய முடிவு எங்கே இருக்க போகிறது பாருங்கள். இன்றைக்கு உலகம் எத்தனை ராசி பலன், எத்தனை நட்சத்திரம்? எல்லாமே 12 தான். இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது அந்த 12.
வேதத்தின் மகத்துவத்தை சரியாக படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எல்லாமே உங்களுக்கு கை வந்த கலை. 12 உலக எண் 12. அதனால தான் எல்லாமே ஒத்தையில் போவாங்க. பொண்ணு பார்க்கவா 5 3 7. நம்ம அப்பா ஒத்தப்படையில் வந்து ஒத்தையாக ஜெயிச்சார்ரா, சிங்கம். அல்லேலூயா. ஏன்டா ஒத்தப்படையில் போகிறேன்னு தெரியாது அவனுக்கு. ஒத்தப்படை ஜெயிக்கும் படை. அல்லேலூயா. ஆனால் ஒத்தையாக போகிறவங்களுக்கு தெரியாது. போகிறாங்க, நாங்களும் போகிறோம். ஏன் அந்த கர்மத்தை எடுத்துக்கின்னு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீ? ஏன் ரெட்டையாக போ. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒத்தையை அனுப்பலை. ஏன்னா நீங்கள் ஒத்தையெல்லாம் தாங்க மாட்டேங்கிற, ரெட்டையாக போங்கடா. நான் சீசர்களை பார்த்து எதை பார்த்து எந்த கர்மத்தை நீ ஃபாலோ பண்ணுற? எந்த சடங்காச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறீங்க? ஒன்று கிறிஸ்தவர்களாரு, அப்படியே உலக பிரகாரமாக இரு. அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, அத்துல ஒரு வேஷம் இதில் ஒரு வேஷம். எதை ஃபாலோ பண்ணுற நீ? யார் உனக்கு போதகன்? அந்த சபை ஒன்றும் கிடையாது. சமத்துவ மதமாக மாறி போச்சான். என் அப்பன் இயேசு மதமும் இல்லை ஜாதியும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி அவர் கல்லும் இல்லை மரமும் இல்லை. அவர் உங்களில் ஒருவராக உங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் யார்? என்னில் பிசாசு உருவாக்குகிற மனிதனா அல்லது தேவன் உலாவக்கூடிய பரிசுத்தவானா? தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரம் ஜெபிக்கலாம்.